மேம் நீங்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குந்தவை கதாபாத்திரம் இந்த அளவுக்கு வரவேற்பு பெறணும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஆனஸ்ட்லி நோ, இல்லை. அந்த கேரக்டர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும், பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னு தெரியும். அண்ட் ப்ளஸ் அந்த லுக் வைஸ் கூட ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பண்ணாமல் ஒரு லுக். பட் அதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி கூட காலையில் சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, தட் ஒரு கேரக்டர் வைரலாக கொண்டு போகிறது படத்து ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டம். வைல் டூயிங் இட் தெரியாது வாட் ரியலி ஒர்க்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் ஒர்க் வெல். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே வந்து படமாக எடுத்துக்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் படம் எடுக்கலாம். உங்களுடைய கதாபாத்திரத்துக்கு தனியாக ஒரு படம் எடுத்தால் அதில் நீங்கள் நடிப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது டாக் போயிருக்கா? கண்டிப்பா நடிப்பாங்க. நிறைய இருக்கு, இன்னும் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் பார்ட் 3ல நீங்க தான் ஹீரோன்னு கேள்விப்பட்டிருந்தோம். பார்ட் 3யா? பார்ட் 3 பா எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. ஷூரா? இல்ல, அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் மணி சார் கிட்ட இருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம கரிகாலனோட ஃபிளாஷ்பேக் அதுல வந்து வந்தியத்தேவனும் நானும் இருப்போம். நீ வந்து சின்ன பையன், அப்போ வந்து அப்பதான் ஒன்றும் பிறக்கல. நான் சின்ன பையன் ஆயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கருப்படிச்சா சின்ன பையன், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் கண்டிப்பா பண்ணலாங்க. அருண்மொழிவர்மன் மட்டும் இல்லை, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கே ஒரு படம் பண்ற அளவுக்கு இருக்கு. ஒரு கல்கி அவர்கள் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. அண்ட் நம்ம படிக்கும் போது புக்கை கீழே வைக்க முடியாதுன்னா அது ஒரு கேரக்டருடைய இதுக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அது வந்து அந்த மொத்த சாராம்சமும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. ஏதோ ஒரு அந்த ஒரு சோழ மண்டலமே அங்கே அடங்கியிருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் சுவாரஸ்யத்தை உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேரக்டர்ஸ் பிக் டுகெதர், அது வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு அருமையான ஒரு கலவை. கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் இருந்தால் நடிப்பேன். விக்ரம் ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு, ஆவலாக இருக்குது. எப்பயாவது நல்ல நியூஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள். சார் வணக்கம். அதாவது தமிழர்கள் இந்த படத்தை கொண்டாடல என்னதான் ஆச்சரியப்படணும். ஏன்னா இங்கே வந்து இந்த கேட்ட கதை, பழகிய கதை, சோழர் வரலாறு எல்லாமே தெரிஞ்சது தான். அவளுக்கு ஆயத்த கரிகாலன்லேருந்து வந்தியத்தேவன்லேருந்து எல்லாருமே ஓரளவு பேசுகிற ஒரு விஷயந்தான். இது ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்க தான். ஆனால் மற்ற மொழிக்காரங்களும் இந்த படத்தை கொண்டாடினாங்க, நிறையா பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக வந்து இந்தியா முழுமைக்குமே இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய கொண்டாடமாக பார்த்தாங்க, புதுசாக பார்த்தாங்க. இதுதான் தமிழர் வரலாறான்னு பார்த்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் கொண்டாடணும்? கதை மேக்கிங், ஒரு நல்ல சினிமா, ஒரு நல்ல கதை, இந்த மாதிரி ஒரு இது ஒரு காவியம் இல்லை. இத்தனை வருஷமா அது நின்று இருக்குன்னா அது டெஃபினட்டாக அதில் கதை தான் ஒரு முக்கியமான அம்சம். அது வந்து ஒரு மணிசர் மாதிரி ஒரு இயக்குனர் செய்யும்போது அது எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஒரு பாகுபலி மாதிரி பெருசாக பிரமாண்டமாக பண்ணி செட்ஸ் போட்டு போர், ஸ்பெஷல் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த புக்குக்கு வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு நினச்சி பண்ணாரோ அதுதான் அந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அதில் நல்லா நடித்தோம். சார் விக்ரம் சார். எஸ் சார். நான் எங்கே இருக்கீங்க சார்? சார் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும்போது ஏதாவது சபதம் செய்து எடுப்பீங்களா? நான் வந்து என்னோட தம்பி தேவராஜ் வந்து மொட்டை அடிக்கணும், அந்த தாடி எடுத்துடணும், இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் எடுக்கணுன்ற ஒரு முடிவு நான் சத்தியம் இந்த ஸ்டேஜில் நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு என்ன முடிவு மாதிரி ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இல்லை, உங்கள் ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த நல்லவன் ஆகணும், ஒரு நல்லவன் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் மட்டும். ஓகே, சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு என்னவோ இந்த தங்கலான், பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு என்னவோ அந்த திருப்பியும் அந்த சீரியஸான சினிமாக்குள்ளே இறங்கி வேற ஏதோ நமக்கு முன்னாடி வந்து இந்த பேன் இண்டியான்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பார்டர்ஸே இல்லாமல் இந்த கோவிட் ஒரு பேட் ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஓடிடினால எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து பார்டர்ஸே கிடையாது, பிளர் ஆயிடுச்சு. நம்ம மலையாள படம் பார்க்குறோம், பெங்காலி படம் பார்க்குறோம், மராத்தி படம் பார்க்குறோம். ஒரு மின்னல் முறை அந்த படம்லாம் வந்து இந்தியா மூலமாக ஓடிச்சு. மலையாள படம்லாம் அப்படி போனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நம்ம படங்கள் எல்லாமே ஒரு ப்ராடர் ரீச் இருக்குது. அப்போ நமக்கு வந்து நல்ல படங்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு எனக்கும் எங்களை போல நடிகர்களுக்கும் ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் நல்ல படங்கள் இன்னும் பெருசாக இன்னும் எப்பவுமே நம்ம ட்ரை பண்ணுறதா இன்னும் ஒரு பெரிய லெவலில் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அண்ட் மணி சார் வந்திருக்காரு, வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சார்.
மணி சார், வித் யோர் பர்மிஷன், முதல்ல ஒரு சில வார்த்தைகள் உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ப்ளீஸ். ஹலோ. ஒரு சில வார்த்தைகள். ஹலோ ஹலோ. Hello, happy to be here. Happy to see so many of you. And I want to thank the entire group here, my artists who made this. இந்த படத்தை வந்து உயிர் கொடுத்தது இவங்க தான். So I want to thank each one of them. Thank you. And Vikram, happy birthday. Thank you. தேங்க்யூ இந்த ஸோ மச். படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம்னு சொல்றீங்களா? கரிகாலன் சொல். All right, so back to the questions, please. சார் கொஸ்டின் சார் படம் ஃபுல்லா தஞ்சாவூர் சோழர்களை பத்தி இருக்கு. பட் படத்துக்கு நீங்க ப்ரொமோஷனுக்கு தஞ்சாவூர் சைடு போகலன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் போகல? இல்ல உங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதுக்கு அலோவ் பண்ணலையா? நீங்க எல்லா ஃபுல்லா நார்த் சைடு எல்லா பக்கமும் டூர் பிளான் பண்ணிருக்கீங்க. அதுலயும் வந்து தஞ்சாவூர்ல இந்த டைமும் நான் சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டீசர் லான்ச் அங்கே தான் ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த தேர்ட் வேவ்னு ஒன்று ஆரம்பிச்சது. அப்போ அங்கே வந்து கலெக்டர் வந்து இங்கே ரிஸ்க்கு சொல்லிட்டு அந்த பர்மிஷன் கொடுக்கல. அப்போ இமீடியட்டாக அங்கே எல்லாமே பிளான் பண்ணி போயிருக்க வேண்டியது. தஞ்சாவூர் கோயில் பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடத்திருக்க வேண்டியது. அது தவறுனதுனால அதுக்கப்புறமா நம்ம மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சு போகலான்னு சொல்லி கண்டினியூஸாக அப்படியே போயிட்டோம். இந்த வாட்டி திரும்ப அதுக்கான முயற்சி எடுப்போம். திரும்ப போகணும். எங்களுக்கும் ஆசை இருக்கு. எங்களுக்கும் ஆசை இருக்கு. கண்டிப்பாக உங்கள் மாதிரி எங்களுக்கும் ரொம்ப ஆசை இருக்கு. கண்டிப்பா போயிட்டு வரணும். சார் பிறந்த நாள் எப்பயுமே ட்ரீட் வந்து ஜெயம் ரவி சார் தான் வைப்பாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஜெயம் ரவி சார் எதுவும் ட்ரீட் வச்சாரு அவங்களுக்கு? ஆதித்ய கரிகாலன் ஒரு டைம் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லி அன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல அந்த நம்ம பைசா அங்க இல்ல நான் வெக்காட்டியும் நான் வச்சிருக்கேன் தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்றாங்க உன்னை பாக்குறேன் எப்போ வைக்கிறேன்னு கேக்குறேன். சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி போட்டு உடைச்சு விட்டுட்டீங்க நீங்க. சார் விக்ரம் சார், இங்கே சார் ஹியர். யா, ஹாப்பி பர்த்டே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களோட கொஞ்சம் நீங்க வரது கம்மியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்ல கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் யுவர் ஸ்கிரீன் டைம் சார்? பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் கம்மியா இருந்தாலும் நான் இருந்தேனா? எஸ் டெஃபினெட்லி. செகண்ட் பார்ட்லயும் அப்படிதான் இருப்பேன். கம்மியா தான் இருப்பேன், நான் இம்பாக்ட் இருக்கும். ஓகே தேங்க்யூ சார். அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மணி சார், இன்ஃபேக்ட் மணி சார் இங்கே சார், இப்போ இது வந்து உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு இப்போ செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? பாதி முடிஞ்சிருக்கு. இன்னொரு பாதி வந்து 24 தேதி தான் வருது. சார் ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார். ஸ்பின் ஆஃபா லைக் வந்தியத்தேவன் குந்தவை அப்படி இல்லைனா ஆதித்ய கரிகாலன் ஒரு ஸ்பின் ஆஃபா எக்ஸ்டெண்டட் இல்லைனா அவங்களோட போர்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மூவிஸ் எடுக்கிற பிளான்ஸ் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? உங்கள் டேட் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். தேங்க்யூ சார். சார் அப்படி எடுக்கப்பட்டால் எந்த கதாபாத்திரத்தை வந்து முதல்ல தேர்வு செய்வீங்க? இதுல எது வேணா எடுத்து பண்ணலாம். அதான் கல்கியோட ஸ்ட்ரென்த். எந்த கேரக்டர் வேணா எடுத்து அது முழுமையா பண்ண முடியும். அவ்வளவு டெப்த் இருக்கு, அதுல அவ்வளவு ஷேட்ஸ் இருக்கு. ஸோ அதனால எதுன்னு சூஸ் பண்ண தேவையில்லை, எது வருதோ அது பண்ணு. சார் மணி சாருக்கு ஒரு கேள்வி சார். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னால் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரேக் நீங்கள் தான் கொண்டாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை. பட் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அதனால இதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு இருக்கா? கண்டிப்பா ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஹோப் பண்றேன். உங்களை மாதிரி நானும் அது மாதிரி பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1 வந்த பிறகு கல்கியோட இன்னும் பல சரித்திர நாவல்கள் வந்து படமாகணும். சாண்டிலிருந்து படமாகணும், கடல் புறா, யவனராணி, அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம், இப்படி பல அந்த நாவல் படித்த ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு அடுத்தது இதை விட இன்னும் பிரம்மாண்டமா எதிர்பார்க்குறோம். அப்படி உருவாக்குற மாதிரி இருந்தால் எந்த படம் ஒரு ஏதாவது மைண்ட்ல இருக்கா சார்? இப்போ ஒரு படம் பண்ணணும் ஆசைப்படுறது வந்து அந்த படத்தோட கதை மேல பிரம்மாண்டம் பண்ணணுங்கிறதுக்காக படம் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு எந்த கதை வந்து அப்பீலிங்காக இருக்கோ அது பண்ணணும். பட் நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் வந்து ஐ திங்க் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டேருந்து வரணும். நான் இது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேல் ஆகிடும். சார் இப்போ 1000 கோடி வசூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் 500 கோடி வந்து வசூல் பண்ணதா வந்து சொல்லப்பட்டது. இந்த 2ஆம் பாகம் அந்த அளவு 1000 கோடி அப்படின்ற இலக்கை தொடுமா? நம்ம 2 பேருக்கு எதுக்கு இந்த கணக்கு? படம் முக்கியம். எனக்கு படம் எடுக்க ஆசை. நீங்க உங்க படம் பாக்குறீங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது போதும் எனக்கு. அதான் முக்கியம். அது தாண்டி அது வாட் எவர் தி ஃபிலிம் டஸ் இஸ் ஃபைன். சார் இப்போ புக்ல வந்து ஆதித்ய கரிகாலனை யார் கொன்னது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ 2ல வந்து அது எதிர்பார்க்கலாமா சார்? நீங்க ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
நீங்க தான் சார் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க தான் சார் சொல்லுங்க. உண்மையா என்ன பார்ட் 3 நான் தான் ஹீரோங்க. நான் சும்மா ரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒன்றும் நடக்காது. அது நீங்க படம் பாருங்களேன். சரியா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுதான் இந்த கதையோட அழகு இல்லை. எப்படி முடியும், என்ன நடக்க போகுது, புக்கை படித்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதுதான். சார் மணி சார், இப்போ சு வெங்கடேசன் எழுதின வேல்பாரி வந்து சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு தனியாக இங்கே வாழ்ந்த ஒரு பாரின்ற ஒரு மன்னனை பற்றின ஒரு கதை. இப்போ நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான உள்ளது. அப்போ 3 நாட்டு மன்னரையும் சேர்ந்து ஒரு தமிழர் ஒருத்தர் இங்கே வந்து பயங்கரமாக ஒரு வரலாறு படைச்சிருக்காரு, பாரி மன்னன். அதனை பற்றின கதை எடுக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐ திங்க் அது வந்து சங்கர் சார் அது வாங்கி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுக்க போறாரு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நானும் பார்க்க போறேன். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். இந்த படம் வந்து வணிக ரீதியாக மட்டும் வரலாறு ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. இது தொடர்ச்சியாக வந்து சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு மாதிரி படங்களும் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி வரலாற்று படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள், இந்த படத்தோட வெற்றி? நான் அது ஹோப் பண்ணுறேன் இது துவக்கமாக இருக்கும். ஏன்னா அதில் தமிழ் லிட்ரேச்சரில், தமிழ் ஹிஸ்ட்ரியில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வர இயக்குநர்கள் வந்து கண்டிப்பாக அது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஆதித்த கரிகாலனோட மரணம் இன்னும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த மரணத்தை இதில் நீங்கள் எப்படி காட்டியிருக்கீங்க? அது எப்படி எடுத்தாலும் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குமே, அது எப்படி நீங்கள் கையாளுறீங்க? இந்த கேள்வியை கேட்டு கொள்ளாதீங்க சார். அது வந்து சஸ்பென்ஸுங்க, அதுதான் அதோட முக்கியமான ஒரு விஷயம் சார். நீங்கள் சொல்லுங்க, நான் சும்மா ஜோக் அடிச்சிட்டேன் சார். இது பதில் கிடைச்சிச்சுல? இல்லை சார். நீங்களா? 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார். ஓகே, அப்போ நம்ம உட்காந்து பார்க்குறோம் சேர்ந்து. இல்லை, என்னதான் நம்ம வரலாற்று படங்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வரும்போது அனைத்து ஜாதியினரும் வந்து உள்ள அமர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நரிக்குறவர்வத்தை வந்து டிக்கெட் எடுத்தும் திரையரங்கில் விடலை. ஸோ அப்படி இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா மாலில் எல்லா திரையரங்களும் போடுவீங்க. ஸோ அவங்க டிக்கெட் எடுத்து உள்ளே அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த சுச்சுவேஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. கரெக்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன். உங்களுக்கு வருத்தம் வந்துன்னா எனக்கும் அந்த மாதிரி நடந்தால் பெரிய வருத்தம் வரும். என்ன முடியுமோ அதை பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கோம். உங்களை எவ்வளவு தூரம் பாதிக்குதோ அந்த அளவுக்கு என்னையும் அது பாதிக்குது. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து தான் ஏதாவது பண்ணோம். சார் மணி சார், முதல் பாகத்தில் பார்த்தீங்களா அருண்மொழிவர்மனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பீங்க. புக்கு படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் 2ஆம் பாகத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன் வந்து இருக்காரு அப்படின்றத வந்து காட்டியிருப்பீங்க. இந்த காட்டின அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல சார்? குறைஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, குறைக்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல சார். புக்கு படித்தவங்களுக்கு அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்றது தெரியும். படிக்காதவங்க வந்து அதை பற்றின டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சுன்றதெல்லாம் கேட்டாங்க என்கிட்டயே. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெய்லரில் அவர் இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஏன்னா அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்றது தெரியும்ல அப்படின்னு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏங்க அது யோசிச்சு பாருங்க, ரவியை வந்து ட்ரெய்லர்ல இல்லைன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? இவங்களெல்லாம் ட்ரெய்லர்ல வச்சு ரவியை மட்டும் ட்ரெய்லர்ல வைக்கலையே, பொன்னியின் செல்வன் பேரை வச்சுட்டு அவர் இல்லையன்னு கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் புக் படிச்சீங்களா? படிக்கல? புக் படிச்சிருக்கேன். அப்ப நோ ப்ராப்ளம், உங்களுக்கு தெரியும்ல என்னாச்சு. எனக்கு தெரியும் சார், அதனால தான் நானும் கேட்கிறேன். படிக்காதவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் சொல்லட்டுமா பதில்? இது நான் வர்றது ஃபிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். ரவி இங்கே சார், பொன்னியின் செல்வன் வரத்துக்கு முன்னாடி வந்த பல பேன் இண்டியா படங்களுக்கு வந்து அதிகமான கம்பேரிசன், கருத்து பரிமாற்றமோ இல்லை விமர்சனங்களோ அதிகமாக வந்ததில்லை. ஆனால் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்த பேன் இண்டியா படங்களை பற்றின ஒப்பீடு, கம்பேரிசன் வந்து ரொம்ப அதிகமாக வந்தது. குறிப்பாக அதர் லாங்குவேஜஸ், ஒரு சில லாங்குவேஜஸ் உங்களுக்கே தெரியும், அது நான் எந்த லாங்குவேஜ்னு சொல்ல விரும்பலை. அவங்க வந்து இந்த படத்தை டீக்ரேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அவங்க லாங்குவேஜில் வந்து ஒரு முன்னாடி வந்த படத்தை வந்து ரொம்பவே கம்பேர் பண்ணி பேசுனாங்க. இது வந்து ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எதிர்மறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது as a viewer everybody has an opinion. அவங்க அந்த ஒப்பீனியன் எதுக்காக சொல்றாங்கங்கிறது வந்து அவங்கள பொறுத்தது. as long as we are confident of our product, இதை பற்றி நமக்கு வந்து that we have done justice, இதை எப்படி விருப்பப்பட்டோமோ, எப்படி உண்மையாக இருக்கணும்னு நினைச்சோமோ, எப்படி ரியலாக கொண்டு வரணும், இது வந்து போலித்தனமாக இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தி இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும், அந்த நோக்கத்தோடு பண்ணும்போது
அது பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க சொல்றதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? சோபிதா மேம், மணி சார் இருக்கா? படத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? வானதி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் தமிழ் சினிமாவில் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? தமிழ் தெரியாது. Thank you. Vanati as a character, I feel like a character that possesses innocence, a character that represents a certain honesty and purity. It's such a pleasure to play something like that. It's also very, very different from the kind of work I've done so far. So I absolutely relished every moment of it. And I think through Vanati, it was so nice to discover that innocence does not need to mean that it's only being coy or cute, but being absolutely filterless is also innocent. So I think discovering that was quite wonderful through Vanati. மணி சார், இந்த திரைப்படத்தில் வந்து உடையாறுக்குடி கல்வெட்டு தொடர்பாக ஏதாவது எப்படி கையாண்டுறீங்க இதை? சார் வணக்கம், கேட்குதா? அதாவது இந்த இரண்டாம் பாகத்தில் உடையாறுக்குடி கல்வெட்டு சம்பந்தமாக எப்படி இதை கையாண்டிருக்கீங்க? அது பார்ட் 3. மணி கன்ஃபார்ம்டா? தெரியல. ரவி கேரக்டர் வந்து நீங்க கில் பண்ணிட்டு என்ன திருப்பி கொண்டு வரீங்க, என்னோட ஃபிளாஷ்பேக் வரும்னு சொன்னீங்களே. ஸ்கிரிப்ட் வந்து வந்தியத்தேவனும் கரிகாலனும் வந்தியத்தேவனும் அருள்மொழி எழுத போறாங்க. அது பார்த்துட்டு பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். சார், அப்போ பார்ட் 3னா உடையார்குடி கல்வெட்டில் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து இதில் இந்த 2ல் இல்லை, அப்படிதான் எடுத்துக்கலாமா? இல்லை, அது கண்டிப்பாக இருக்கு. பார்ட் 3, பார்ட் 4 2த்துலையும் நாங்கள் வச்சிருக்கோம். மணி சார், சார் முதல் பாகம் வெளியானப்ப ராஜராஜ சோழனை வந்து இந்து மன்னனா வந்து காமிச்சிருக்காங்க, தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து பறிக்க இது முயற்சி நடக்குது அப்படின்றதெல்லாம் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இது எதுக்கு இதில் வந்து ரிலிஜன் அதெல்லாம் கொண்டு வரீங்க? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ராஜராஜ சோழன் வந்து நம்ம வி ஆல் ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இட், ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். அதை பற்றி வந்த படம் இது. கல்கி எழுதினதை வச்சு பண்ண படம் இது. வந்து இது தாண்டி இது வந்து தேவையில்லாத ஒரு unnecessary controversy for the sake of controversy தேவையில்லை. சார் மணி சார், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரகுமானுடைய சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டது. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட்ல, இது செகண்ட் பார்ட் வருது, இதில் எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பீட் பண்ணுமா? அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பொன்னி நதி பாட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அது ரியல் இயற்கை அந்த இதுவாக எடுத்துகிட்டு வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியும் போது அருள்மொழிவர்மன் தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. அவர் வந்து என்ன ஆனார் தெரியல நமக்கு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் பார்ட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இதில் நின்று நிதானமாக உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால இதில் வர மியூசிக் வந்து கதை பின்னணியில் பேக்ரவுண்ட் சாங்ஸ் மாதிரி வரும். இதில் டான்ஸ் இருக்காது, பாடுறதும் இருக்காது. பட் ஆனால் சாங்ஸ் வந்து கதை சொல்கிறதுக்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் டூலாக வந்திருக்கு. இது ரெஹ்மான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். இது பாட்டு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரு அண்ட் வர சீனுக்கு வந்து அவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கார், விச் இஸ் வெரி நைஸ். மணி சார், செகண்ட் பார்ட்டில் புது கேரக்டர்ஸ்லாம் இருக்கா? அதாவது பார்ட் 2ல இப்போ புது கேரக்டர்ஸ், அதாவது இது கல்கி என்ன எழுதினாரோ அதுக்குள்ளே தான் என்னால் வர முடியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது இருக்கும். மணி சார், குந்தவியும் நந்தினியும் 2 பேரையும் நிற்க வைக்கும்போது ஒரு ஷாட் வச்சிருப்பீங்க, அது பயங்கரமான ஷாட்டு. உங்களுக்கு 2 பேரில் யாரை சார் ரொம்ப பிரமிச்சு நீங்கள் பார்த்தது? என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. 2 பேரும் இது என்னங்க நீங்கள் தேவையில்லாமல் 2 பேரும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் தான் அப்படி தோணிடும். இல்லை, எங்களுக்கு திருஷா மேம் ஆச்சு தூள் கலப்பின மாதிரி தெரிஞ்சது. அரே, தேங்க்யூ. பட் அவருக்கு அப்படி இருந்தாலும் இந்த மேடையில் சொல்லுவாரா? மேம் ஐஸ்வர்யா மேம், இங்கே நீங்கள் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. இந்த பொன்னியின் செல்வனில் வந்து நீங்கள் படகு ஓட்டுற சீன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க படகு ஓட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே இருந்தது. ஆஃப்டர் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல் அபவுட்?
Can I answer? Shall I? Okay. Sir is saying Sri Lanka already வந்துடுச்சு, அதனால ஜாஸ்தி டைம் படம் ஓட முடியல. மணி சார் வணக்கம். ஒரு சார் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சார். அவர்கிட்ட யூடியூப் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அந்த பாட்டு 10 தடவை பார்க்கலாம் அவர். நோ ப்ராப்ளம். ஃபுல் சாங் அதுல இருக்கு. இல்ல ஃபுல் சாங் இருக்கு அதுல. அப்புறம் அந்த டெலிட்டட் ஷார்ட்ஸ் கூட நான் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லுங்க. இல்லம்மா அந்த ஒரு டேப் அனுப்பிச்சிடுறோமா, ஃபுல்லா சிடி ஃபுல் டெலிட்டட் ஷார்ட்ஸ் அதுல இருந்து எல்லாமே. சார் சொல்லணுமா? சார் அதே சொல்லிடுங்க சார். அவர் சொன்னாரு அதே தான். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ சாரி. இப்ப எனக்கு இப்பதான் தெரியுது அந்த கேள்வி கேட்க சொன்னது அவரு, ஆனா அவரை கேட்க சொன்னது வந்து இவங்களா? இந்த அது மொழி எங்கன்னு செய்து தேங்க்யூவா? இல்ல நான் கேட்க வேண்டியது அவர் கேட்டுட்டா. தேங்க்யூ. எடிட்டிங் ஒன்றும் முடியல, அவங்களுக்கு ஒரு சின்ன பிட் இருக்கு, அந்த இன்னொரு சாங்ல அதையும் கட் பண்ணிட்டு போறாரு. வேண்டாம் விட்டுருலாம். If I have to be honest, sir, as an actor, when because it's a song I loved, and this was my first memory of our shooting experience. So, எனக்கு அது தியேட்டர்ல when I was not able to see the song, definitely I felt sad. But I also understood that if in the process அந்த film போகிற அந்த ரிதம்ல இந்த சாங் அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், அது எனக்கு அந்த மாதிரி I thought like that. So it's like in the scope of all things big and for the film, I felt that was the way to go. இதுக்கு பேரு தான் கலை தியாகம். சார் மணி சார் 35 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல் படத்துல இருந்து எழுதிட்டு இருக்கோம். எந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? அடுத்து கமல் சார் வச்சு படம் பண்ணுறீங்க, அப்போது எங்களை இது மாதிரி சந்தித்து ஜாலியாக பேசுவீங்களா? இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் இருக்காங்க கூட, அதனால ஜாலியாக இருக்கேன். எல்லாரும் ஜாலியான ஆளுங்க. கமல் சார் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருப்பேன். மணி சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் PS1 PS2 நிறைய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கி இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சொல்லிடுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ சார். இவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துட்ட விஷயம் என்ன சார்? ஐ திங்க் அவங்க வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படி லைஃப் கொடுக்கணும்னு. அவங்க வந்து ஈஸி டைரக்டர் வேலை ஈஸி, இது இல்லை இன்னொரு தடவை ஏதாவது சொல்லலாம். பட் ஃபைனலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது, ஒரு கேரக்டரை தூக்கி நிறுத்த வேண்டியது இவங்க தான். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இது நமக்கு தெரியாத படித்தது மட்டும்தான் ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அங்கே வந்து ஒரு இளவரசனாக இருந்தால் எப்படி இருப்பான், அது யூனோ டு ஆக்சுவலி கன்வெர்ட் இட் இன்டு பாடி லாங்குவேஜ் and to hold it through the scenes. I think that is amazing. That is amazing that all of them were able to bring these characters out, to make Kalki alive. மணி சார், சரிங்க சார், 70 வருஷ கனவை நீங்கள் வந்து படமாக கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. 2 பாகங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்தின் மூலயமா வெற்றிக்கு பிறகு ஒருத்தர் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்க மணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது எந்த ஒரு பாராட்டு அது? நீங்கள் சொல்ல போகிறீங்களா? செகண்ட் பார்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். விக்ரம் சார், சார் இங்கே லெஃப்ட் சார். ஸோ ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. நான் கார்த்தி சார்கிட்ட கேட்கணும் சார். அப்பா வந்து நிறைய இலக்கணங்கள் புக்கெலாம் படிப்பாங்க. ஸோ வந்தியத்தேவன் கேரக்டரில் உங்களை பார்த்துட்டு அப்பா சொன்ன விஷயம் அண்ட் சூர்யா சார் சொன்ன விஷயம் அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க இலக்கியங்கள் படிக்கிறவங்க, கதைகள் படிக்கிறவங்க. ஸோ இல்லை, அப்பா சொன்னது, ஏன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் நடிக்க வேண்டியது போல இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும்போது அதே கதையில் நான் வந்தித்தவன் நடிச்சிருக்கேங்கிறது ஃபர்ஸ்ட் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நிச்சயமா. பட் அவர் சொன்னது, உன் லைஃபுக்கு இந்த படம் வந்து உன்னை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு படம் போதுங்கிற மாதிரி அவர் சொன்னது பெரிய வார்த்தை அவ்வளோ வருஷம் பார்த்துட்டு. பட் எங்கள் அம்மா சொன்னது அதோட பெரிய விஷயம். படம் சூப்பர்ப்பா அப்படின்னு லவுடாக சொன்னாங்க. அப்படிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. ஸோ அது மிக முக்கியமான பாராட்டாக நினைக்கிறேன். அண்ணா சொன்னது
ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு. இது தமிழ் படம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. அது எல்லாருமே வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது நம்ம படம் அப்படின்னு போட்டு காமிக்கிறது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. மணி சார், சரிங்க சார், சார் லெஃப்ட் ரைட் சார், சார் சார் இந்த படத்தில் ரஜினி சார் சார் இந்த படத்தில் ரஜினி சார் நடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபியூச்சரில் அவர் கூட படம் பண்ணுற பிளான் இருக்கா சார்? ஏன்னா இப்போ கமல் சாரோட பண்ணிட்டு இருக்கீங்க, ரஜினி சாரோட மீண்டும் வாய்ப்பு இருக்கா? அவர் டேட் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்லை சார், இப்போ கமல் சாரோட பண்ணிட்டு இட் வில் பி a pleasure. சார் இப்போ இது வந்து 6 மணி நேர படம், பொன்னியின் செல்வன் 6 மணி நேர படம். மிக குறைந்த நாட்களில் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ திட்டமிடல் தேவைப்பட்டுச்சு சார்? எந்த படம் எடுத்தாலும் திட்டம் தேவை. இதில் வந்து என்னன்னா இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. லொகேஷன் இருக்கு, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இதை தாண்டி வந்து அனிமல்ஸ் இருக்கு, க்ரௌடு இருக்கு, பீரியட் லுக்கு, காஸ்டியூம்ஸ், ஹேர், மேக்கப், எல்லா எலிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அந்த செட்டு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பீரியடை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றது வந்து ரொம்ப எஃபர்ட் தேவைப்படுது. அது வந்து இட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் எங்கள் கூட இருந்தது. ப்ரொடக்ஷன் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எல்லாம் ஜெயண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீ. த்ரிஷா, பொன்னியின் செல்வன் முன், பொன்னியின் செல்வன் பின் மக்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அண்ட் உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ்லையும். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது மெனக்கட்டுறீங்களா? நிறைய அது ஃபர்ஸ்ட் பார்ட் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த காஸ்டியூம் நிறைய பல லுக் டெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டோம். பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் லுக், டிஃபிகல்ட் ஹேர். பட் இப்போ சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா இட் வாஸ் ஆல் வர்த் இட். ஸோ ப்ரொமோஷனுக்கு வரும்போது சொல்கிறேன், இந்த காஸ்டியூம்ஸ் சொல்கிறேன். இது சொல்றீங்களா? இதுக்கு மெனக்கட்டுறீங்களான்னு கேட்குறாரு ரெடி ஆகிட்டு வர ஒரு ப்ரொமோஷனுக்கும். இது என் டீம் தான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் சும்மா அப்படி உட்காரணும், ட்ரெஸ் பண்ணிட்டு நான் கீழே வரணும். ஸோ இட்ஸ் a huge, actually it's a good question, a big shout out and thanks to my team and Madras Talkies also. the last question please. த்ரிஷா மேம், மணி சார், RRRன்ற ஒரு படம் வந்து ஆஸ்கார் வரையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டீங்க, செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது. ஸோ இதை ஆஸ்கார் கொண்டு போகிறதுக்கான ஐடியா இருக்கா? இது RRR ஆஸ்கார் போனது ரொம்ப பெருமையான விஷயம். போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தது பெருமையான விஷயம். பட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து இது ஆஸ்காருக்கு எடுத்துட்டு போகணுங்கிற நோக்கத்தோட நாங்கள் ஆரம்பிக்கல. உங்ககிட்ட கொண்டு வரணும். கல்கியோட இந்த ஃபென்டாஸ்டிக் நாவல் 70 வருஷமா இது வந்து ஒரு டாப் புக் செல்லராக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சினிமாவாக கன்வின்சிங்காக கொண்டு வரணுங்கிறது அந்த நோக்கம். அது பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி. மணி சார், லாஸ்ட் கொஸ்டின். மணி சார், நான் கார்த்தி சார் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தேன் ஆரம்பத்தில். என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே இன்டர்வல் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும், கிளைமேக்ஸில் அதை விட ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருந்தது. அண்ட் அதுக்கு மக்கள் பழக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கும்போது முதல் அந்த பொன்னியின் செல்வன் 1ல் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி இல்லை. முதல் காட்சி முடிந்த உடனே மக்கள்கிட்ட அந்த விமர்சனம் வந்தது. ஏன்னா ஒரு பெரிய கொண்டாட்டத்தன்மை இல்லை படத்துல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல படம் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்க அந்த இதை வந்து எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க? அந்த மக்களுக்கு அது புரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது சில சமயம் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் கரெக்டுன்னு மனசுல வச்சிடுறோம். இது மட்டும் தான் வந்து மக்கள் ரசிப்பாங்கங்கிறது வந்து இது நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்றது. இது உண்மை நெசசிட்டி இல்லை. மக்கள் வந்து வேற வேற விதமான படம் பார்க்குறாங்க, வேற வேற ரசனை இருக்கு, அவங்க ரசனை மாறிக்கிட்டே இருக்கும், படத்துக்கு படம் வேற வேற மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதுக்குள்ள வட்டத்துக்குள்ள ஒரு ஸ்கொயருக்குள்ள உள்ள போட்டு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. கன்வின்சிங்காக இருந்ததுன்னா, அது வந்து அவங்கள என்கேஜிங்காக இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹோல்ட் ஆகுங்கிற நம்பிக்கை தான். Thank you so much for the questions and may I please request the entire team to join us for a group photograph. Thank you.